சின்ன வயசில் சாப்பிட்ட சோளா பூரி தொட்டுக்க சோலை பட்டூரே யாராலையும் மறக்க முடியாதுங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். பிளாக் சன்னாவை 3 to 4 hours ஊற வச்சு 3 விசில் போட்டு எடுத்து வைங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 2 பெரிய தக்காளி போட்டு 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/4 ஸ்பூன் உடைச்ச ஜீரா போடுங்க. இந்த ஜீரா தான் நம்ம ரெசிபிக்கே டேஸ்ட்டை கொடுக்கும். இது வெடித்ததும் 2 பட்டை பிச்சு போடுங்க. நம்ம அரைச்ச மசாலாவை போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணுங்கள். எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும்போது 1 ஸ்பூன் சிவப்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலா நம்ம அரைச்ச பேஸ்ட் கூட நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ கஸ்தூரி மேத்தியை நல்லா கசக்கி தூவி விடுங்க. இதிலேயே 1/4 ஸ்பூன் கரம் மசாலாவையும் போட்டு 2 நிமிஷம் வதக்குங்க. வேக வச்ச சென்னாவை போட்டு நல்லா ஒரு பெரட்டுங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மீதி இருக்கிற பேஸ்ட்டையும் இதிலேயே மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. கண்டிப்பாக சென்னா வேக வச்ச தண்ணியும் இருக்கும், அதையும் கீழே ஊற்றாமல் இதிலேயே மிக்ஸ் பண்ணி பெரட்டுங்க. நல்லா கொதித்து வரும்போது ஒரு கை நிறைய கொத்தமல்லியை போட்டு குக்கரை மூடி போட்டு 2 விசிலில் இறக்கிடுங்க. பார்க்கும்போதே வாய் ஊறும். மறக்காமல் சர்வ் பண்ணும்போது சுட சுட பூரி அப்புறம் இந்த சோலை பட்டூரி மேலே ஆனியன் தூவி கொடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம் பிகிலு. செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.